நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள விவரமறிந்த நண்பர்கள் பேசும்பொழுது இது எம்ஜிஆருக்கு கூட வராத கூட்டம் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது என்பதும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது என்ற வாசகம்தான் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த க்ரௌடு அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த சமூகத்தை, இந்த அமைப்பின் மீது, இந்த 2 திராவிட கட்சிகள் மீது மக்கள் இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடு தான். புதுசாக ஒருத்தர் வரட்டுமேன்னு வராங்க. அவர்கிட்ட குறை இருக்குது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னா நீங்கள் 1000 கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க நம்ம திருப்பி 10 கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு என்ன தெரியும்னா ஏன் வந்து கற்றுக்கிட்டுமேன்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தாங்க. உதயநிதி மட்டும் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாரா? வந்துட்டு தானே தெரிஞ்சார். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, அவர் தப்பு பண்ண மாட்டான்னு நாங்கள் நம்புகிறோம். தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். தப்பே பண்ணாதான் என்ன, நீங்கள் 2 பேரும் கொள்ளை அடிச்சிங்க, புதுசாக வந்து ஒருத்தன் கொள்ளை அடிக்கட்டுமே, அங்கேயும் போகுது. ஆங்கிலத்தில் ஃபினாமினானோ, ஒரு பேர் அதிசயம், புரிந்து கொள்ள முடியாத பேர் அதிசயமாக இருக்குது. விஜய்க்கு ஒன்றுமே இல்லை. சிவாஜி வந்தார், நாங்கள் பார்க்காதா, கமலுக்கு விஜயகாந்துக்கு அவ்வளோ, அதை விட 4 மடங்கு இருக்குது. அப்போ இதை ஒரு ஜேர்னலிஸ்டாக நீ பதிவு பண்ணாமல் போறீங்கன்னா நீ அயோக்கியன். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தேர்தல் பரப்புரையோட கடைசி நாளில் இருக்கும் 21ஆம் தேதி. இன்றோடு 6 மணியோட எல்லாமே முடியணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதே வேளையில் நேற்றிலிருந்து மிக தீவிரமாக எல்லாருமே பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் நேற்று சென்னை முழுக்க வலம் வந்திருக்கார். அதே வேளையில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் அப்புறம் கெஜ்ரிவால் அவங்களெல்லாம் கொளத்தூர், பெரம்பூர்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது கடைசி கட்ட பரப்புரையை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் நேற்று சென்னையில் வீசிய இந்த காட்சிகள் எப்படி பார்க்குறீங்க? களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. அதை விட அதிகமாக கரன்சி நோட்டுகளும் பறந்து கொண்டிருக்கின்றன. 2 பேரும் காசு போட்டு கொடுத்துருக்காங்க, கொடுத்து முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பூரா, குறிப்பாக சென்னை மாநகரத்துலலாம் 2 ரவுண்டு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தில் தேர்தல் கமிஷனை பாராட்டணும். இந்த முறை லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணிட்டாங்க. திமுக, அண்ணா திமுக யார் காசு கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோ. முந்தியெல்லாம் ஒரு தரப்பு கொடுக்கறத அவங்க தடுப்பாங்க. இந்த தடவை அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்கள், இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேலி கூத்து கடந்த பல ஆண்டுகளாக இந்த முறையும் அது அரங்கேறி இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அது பெரிய வித்தியாசம்னு சொல்லலாம். லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லாருக்கும் அவங்க சமமாக ஒரு வாய்ப்பு. சோஷலிசத்தை கடைபிடிச்சிருக்காங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுத்துருக்காங்க. நீ கொடுத்துக்கோ, நீ முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ. அவங்க கூப்பன் கொடுத்தா இவங்க செக் கொடுக்கலாம். காசே கொடு, நீ வச்சு நடு ரோட்டில் வச்சு கொடுக்குறான். எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. எல்லாம் சும்மா ரோட்டில் போகிறவனை நிறுத்தி, தலைப்பாக கட்டுன்னு போகிறவனை, கூலி வேலை செய்கிறவன், கையில் பேக் எடுத்துன்னு போகிறவனை நிறுத்தி அவன் ஜோபியில் கையை விட்டு பார்க்குற பறக்கும் படை, பறக்காத படை, ஊர்ந்து போகிற படை, எல்லா படையும் வேடிக்கை பார்க்குது. காசை வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. கொடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லாமே 2 பேரும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அது இந்த எலெக்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம்னு நம்ம பார்க்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகிற ஒரு தேர்தல் தான், அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. விஜய், நடிகர் விஜய், தமிழ்நாட்டில் இந்தியாவோட சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தான் இந்த தேர்தலில், தமிழ்நாட்டில் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலின் கதாநாயகன் விஜய் தான். உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதுலாம் 2வது. குறைஞ்சபட்ச அறிவு, மனசாட்சி இருந்தால் நான் சொல்லுவதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு விஷயம் தெரியவில்லை என்ற அர்த்தம், அல்லது தெரிந்தே நீங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய யோகியர்கள் என்ற அர்த்தம். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அது ஓட்டாக மாறலாம், மாறாமல் போகலாம். பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அண்ட் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவர் தோக்கலாம், ஜெயிக்கலாம். பட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரிய கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுமே கடும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில், ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. ஏன்னா அவங்க போட்ட எல்லா திட்டங்களுமே கிட்டத்தட்ட தவிடுபொடியாகி களம் கடுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. பட் நான் நம்புகிறேன், இன்னமும் நம்புகிறேன், 4 முனை போட்டி, சில இடங்களில் 7 முனை 6 முனை போட்டின்றதுனால திமுக தப்பி பிழைத்து விடும். அவர்களுடைய அலைன்ஸ், அட்லீஸ்ட் அலைன்ஸ், இஃப் நாட் ஆன் தர் ஓன். 118 118 சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ 133 135 இருக்குது. கண்டிப்பாக அந்த 118 தனியாகவோ அல்லது கூட்டணியுடன் சேருது 120ன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவர்கள் வாங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். பட் அந்த நம்பிக்கை திமுகவில் பலருக்கும் இல்லை, இன்க்ளூடிங் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கூட
ஒரு கவலை, ஆழ்ந்த கவலை வந்திருக்கிறது என்று தான் நான் திமுக நண்பர்களிடம் பேசும்பொழுது நான் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது ஒருவேளை விஜய் இல்லாம அதிமுக மட்டும், திமுக அதிமுக மட்டும்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காதோ? இது நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எவால்விங் சுச்சுவேஷன் வந்து அது வரும்பொழுது தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இப்பயே நம்ம அதுக்கான பதிலை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லாத சுச்சுவேஷனுக்கு நம்ம இப்போ பதில் சொல்ல முடியாது. இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி இந்த கவலைன்றது விஜயால வந்த கவலையா? விஜயால வந்த கவலை, அதுல சந்தேகம் இல்லை. ஒருவேளை விஜய் இல்லாம அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக அவங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்து அப்ப இந்த டெவலப்மெண்ட் வந்துன்னா மேபி அப்ப அந்த கவலை வந்திருக்கலாம். நான் இப்ப விஜய் களத்துல இருக்காரு, அதனால விஜய் வச்சு மட்டும்தான் நான் பேச முடியும். விஜய் இல்லாத களத்துல என்ன மாதிரியான சூழல் நிலவும், அப்ப இந்த கவலை ஸ்டாலினுக்கு எதிர்க்குமானா எனக்கு தெரியல. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தட்ஸ் அன் அன்னோன் சுச்சுவேஷன். தெரியாததுக்கு நான் பதில் சொல்ல முடியும், இருக்கிறதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்பொழுது வந்து 5 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய நலத்திட்ட உதவிகள், கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது. மீடியா கிட்டத்தட்ட 100%, 90% திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. நெரேட்டிவ் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவ்வளவு இருந்தும் வந்து இன்றைக்கு வந்து தோல்வி பயம் திமுகவை பிடித்து ஆட்டுகிறது என்பதுதான் உண்மை. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் உண்மையிலேயே திமுகவில் விவரம் அறிந்தவர்களை, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் உட்பட பெரிய கவலையில் அவர்களை ஆழ்த்தி இருக்கிறது. ஏன்னா இந்த கூட்டத்தை வந்து இது வெறும் சினிமாக்காரனை பார்க்க கூட்டம்னு சொல்லுவது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது என்பதை அவர்கள் உங்களையும் என்னையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள விவரமறிந்த நண்பர்கள் பேசும்பொழுது இது எம்ஜிஆருக்கு கூட வராத கூட்டம் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது என்பதும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது என்ற வாசகம் தான் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த க்ரௌடு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஜெயிச்சா பத்தாது, 118 120 வாங்கி திமுக கூட்டணியோடையாவது 120 வாங்கணும். கூட்டணியோட 120 வாங்கி எதிர்க்க ஒரு 130 114 மேக்ஸிமம் ரிமைனிங் அவ்வளோ. அது ஏடிஎம்கே அண்ட் விஜய்க்கு போனால் கூட திமுகவுக்கு ஆட்சியில் உட்காரலாம், பட் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். தனியாக 118 இருக்கணும். இப்போ கவலை முழுக்க அதுதான். அவங்க 175 நிற்கிறாங்க, 164 அவங்க இல்லை நம்பிக்கை இல்லையா? ஏன்னா இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோன்றாங்க, தினமும் விளம்பரம் பார்க்குறோம், ஏகப்பட்ட யூடியூப்பை திறந்தாலே அவங்களுடைய விளம்பரங்கள் தான் வந்து அதிகமாக வருதுன்றதையும் நம்ம வந்து பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியும் கான்ஃபிடென்ட் வராதுக்கான அது நல்ல கேள்விங்க. அது கீழே வந்து களத்தை கோட்டை விட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது மீடியாவை கண்ட்ரோல் பண்ணது, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணது. அதில் தவறுகள் வந்து முதலமைச்சருடைய செவிகளுக்கு போகாமல், முதலமைச்சருடைய பார்வைக்கு போகாமல் மறைந்து போனதுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்பயுமே ஃப்ரீ மீடியாவை அலோவ் பண்ணணும். ஏன்னா ஃப்ரீ மீடியா இஸ் தி காட் ரெயில் ஃபார் டெமோக்ரஸி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது உண்மையான ஜனநாயகத்தின் பாதுகாவலன் வந்து ஃப்ரீ மீடியா, சுதந்திரமான மீடியா தான் வந்து ஜனநாயகத்தின் உண்மையான பாதுகாவலன். ஃப்ரீ மீடியா இருந்ததுன்னா அந்த நாட்டை எந்த நாட்டாலையுமே அசைக்க முடியாது. இன்றைக்கி ஈரானில் இந்த பிரச்சனை வரத்துக்கு காரணம் டெமோக்ரஸி இல்லை, ஜனநாயகம் இருந்ததுன்னா, சுதந்திரமான மீடியா இருந்ததுன்னா, சுதந்திரமான எலெக்ஷன் கமிஷன் இருந்ததுன்னா, சுதந்திரமான அக்கௌண்டிங் சிஸ்டம், கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி இருந்ததுன்னா, சுதந்திரமான நீதித்துறை இருந்ததுன்னா, சுதந்திரமான ரிசர்வ் பேங்க் இருந்ததுன்னா, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த நாட்டை எந்த உலகத்தில் உள்ள எத்தனை சக்திகள் வந்து தாக்குதல் நடத்தினாலும் அந்த நாட்டை அழிக்க முடியாது. ஜனநாயகத்தோட உண்மையான பாதுகாவலன் வந்து மீடியா. அது ஒரு நாட்டுக்குள்ளே, இப்போ இந்தியான்ற கட்டமைப்புக்குள்ளே ஒரு மாநில அரசியலை வச்சு நம்ம பேசுகிறோம். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்காங்க. 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் சாதனைகளுக்கு பஞ்சமில்லை. நான் மனமாற பாராட்டுகிறேன். அவங்க செஞ்சுருக்காங்க, நான் மறுக்கலை. ஆனால் வேதனைகளும் அதிகமாக வளர்ந்துருக்கிறது. இதை எங்கே கோட்டை விட்டாங்கன்னா, டே 1லேருந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் ஏன் அவங்களுக்கு கூடுதலான ஆபத்து வந்து சூழ்ந்திருக்குன்னா, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் அதுதான். எதிர்கட்சி பலமாக இல்லை. எதிர்கட்சி பலமாக இருந்ததுன்னா கூட உங்கள் தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எடப்பாடிக்கு இருந்த அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இல்லை. என்னென்னா, எடப்பாடியோட அதிர்ஷ்டம் என்ன, ஒரு வலிமையான எதிர்கட்சி இருந்தது. வலிமையான ஜனநாயகத்திற்கு, வளமான ஜனநாயகத்திற்கு அடிப்படையான ஆதார சுருதி வலிமையான எதிர்கட்சி. ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகத்தோட ஆதார சுருதி. அந்த அதிர்ஷ்டம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. அவருக்கு வலிமையான எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார். ஸ்டாலினோட துரதிர்ஷ்டம், ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வலிமையான எதிர்கட்சி, வளமான எதிர்கட்சி இல்லை. எடப்பாடி இந்த 5 வருஷத்தில் வலிமையான எதிர்கட்சி தலைவராக செயல்படலை. பிஜேபி அது மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தலைகீழ்னு தண்ணி குடித்தாலும் திருப்பரங்குன்றத்தில் அவங்களால கலவரத்தை ஏற்படுத்த முடியல. அது ஒரு உதாரணம். ஆட்சிக்கு வந்த புதிதில் 21 அண்ணாமலையை தலைவராக போட்டப்போ அவர் செஞ்ச பெரிய பாவம், ஒன்றுமே இல்லாத இஷ்யூ பேன எதுவோ ஆக்குற மாதிரி மைக்கேல் பட்டி இஷ்யூவில்
அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய மதமாற்ற சொன்னாங்கன்னு அந்த தற்கொலை அரசியலாக்கி அதில் குளிர்காய பார்த்தாரு. கடைசியில் மோடி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க சிபிஐயை அது மதமாற்றம் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டது. பிஜேபி முகத்தில், அண்ணாமலை முகத்தில் சிபிஐ கறி அள்ளி பூசிச்சு, தமிழ்நாட்டு மக்கள் பூசல. அப்போ பிஜேபியோட இந்தியா பூரா வெற்றி பெற்ற அவர்களுடைய வெற்றி சூத்திரமான மதவெறி அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடலை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, உண்மையான எதிர்க்கட்சியாக பிஜேபியால் செயல்பட முடியல. செயல்பட்டிருக்க வேண்டிய அதிமுக தோற்று போச்சு. 1000 உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். டிஎன்பிசி விஷயத்துலேருந்து, யார் அந்த சார்லேருந்து, ஏகப்பட்ட பாலியல் வன்புணர்வு குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, சாதி வன்முறை, வைகைவேல் மாதிரியான இன்சிடென்ட்ஸு, சாம்சங் பிரச்சனை, அடுக்கிக்கிட்டே போகலாம். அரசு ஊழியர்களோட போராட்டம் எல்லாத்துலேயுமே. இது எல்லாத்துலேயும் எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் செயல்பட்டதுக்கும் ஸ்டாலின் பீரியடில் எடப்பாடி செயல்பட்டதுக்குமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்பர் 1. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணது மூலமாக என்ன ஆகிப்போச்சு, அரசாங்கத்தோட தவறுகள் பேசப்பட வேண்டிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்படாததால் ஆட்சியாளர்களோட கவனம் அந்த பக்கம் திரும்பலை. தேனும் பாலும் ஓடுதுன்னு ஆட்சியாளர்கள் நம்பினாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ காட்டுது. இன்றைக்கி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் என்பது எதிர்க்கட்சிகள் ஒழுங்காக செயல்பட்டிருந்தா, மீடியா ஒழுங்காக செயல்பட்டிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காரு. அது வெறும் அப்போ ரசிக கூட்டமாக நம்ம அப்படி பார்ப்பது நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்வது. இல்லை, அவரை பார்க்கணும், அந்த ரசிகர் விஜயை பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை வெறும் ரசிகர் கூட்டம் என்று சொல்லுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி கிடையாது. இந்த சமூகத்தை, இந்த அமைப்பின் மீது, இந்த 2 திராவிட கட்சிகள் மீது மக்கள் இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடு தான். புதுசாக ஒருத்தர் வரட்டுமேன்னு வராங்க. அவர்கிட்ட குறை இருக்குது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னா நீங்கள் 1000 கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க நம்ம திருப்பி 10 கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு என்ன தெரியும்னா ஏன் வந்து கற்றுக்கிட்டுமேன்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தாங்க. உதயநிதி மட்டும் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாரா? வந்துட்டு தானே தெரிஞ்சார். நேற்று ஒரு அம்மா கேட்குறாங்க, பெரியம்மா கேட்குறாங்க, பெரம்பூர் தொகுதியில் ஒரு 70 வயது மூதாட்டி. கடந்த முறை நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், அதுக்கு முன்னால் அண்ணா திமுக, அதுக்கு முன்னால் திமுக மாறி மாறி போட்டிருக்கேன். போன எலெக்ஷனில் நான் திமுக தான் போட்டேன், இந்த முறை நான் விஜய்க்கு தான் போட்டு போகிறேன். விஜய்னா விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். ஏன் அந்த அவருக்கு வந்து என்ன தெரியும், ஏன் வந்து தெரிஞ்சுக்கிட்டுமே. உதயநிதி மட்டும் என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்தார், வந்து தானே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க நம்மளை எதிர்கேள்வி கேட்டு மடக்கிறாங்க. விஜயோட குறைகள் என்று நீங்கள் எதையெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் என்று சொல்லுபவரிடம் கொண்டு போய் வைக்கிறீர்களோ அவர்கள் நம்ம எதிர்கேள்வி கேட்கிறார்கள். இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 24-25 வயசு பையன், ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பையன். அந்த பையன் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலு, உங்களை மாதிரி யூடியூப் சேனல் ஏதோ அட்வர்டைஸிங் ஏஜென்சி மாதிரி பண்ணின்னு இருக்கான். அவன் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கான். நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதால நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும். அது எப்படி சார் கொடுக்க முடியும்? நிர்வாகம் என்பது உலகம் பூராவே சேலஞ்சிங்காக இருக்குது. அவன் இன்ஜினியரிங், அந்த கவர்னன்ஸ்ன்றது இன்க்ளூடிங் உலகம் பூராவே சேலஞ்சிங்காக இருக்குது. அடுத்த வார்த்தை சொல்கிறான், ஆனானப்பட்ட திமுகவாலே நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு தண்ணி குடிக்கிறாங்க, விஜயால் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, அவர் தப்பு பண்ண மாட்டான் நாங்கள் நம்புகிறோம். தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். தப்பே பண்ணாதான் என்ன, நீங்கள் 2 பேரும் கொள்ளை அடிச்சிங்க, புதுசாக வந்து ஒருத்தன் கொள்ளை அடிக்கிட்டுமே, அங்கேயும் போகுது. அப்போ நீங்கள் எந்த கேள்வி, எந்த எதிர்வாதம் வச்சிங்கனாலும் அதுக்கு எதிராக ஒரு நீங்கள் 3 ஆர்குமெண்ட் வச்சிங்கன்னா 30 ஆர்குமெண்ட் இல்லை. பிளைண்டாக விஜய் அப்படி இல்லை. இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம், நீ எதெல்லாம் இவன் குறைன்னு சொல்கிறியா, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, என்ன தப்பு? இது உருப்படாது விளங்காதுன்னு தெரிஞ்சும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா உனக்கு கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? இல்லை, அந்த ஓட்டுன்றது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இருக்கா, இல்லை அது ஒரு எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்குது? நல்ல கேள்வி. நான் இதெல்லாம் வந்து பரவலாக இருக்கிறது பிட்வீன் 18 to 40 நாங்கள் இல்லை. நான் சொன்னேன் 70 year old லேடி, ஆழ்ந்த பெண்கள் மத்தியில் ஆல் ஏஜ் குரூப், அமங் விமன் ஆல் ஏஜ் குரூப், பிட்வீன் 18 to 70 ஆல் ஏஜ் குரூப். இன்னொரு பொண்ணு, இன்னொரு தொலைக்காட்சி அலுவலகத்தில் நான் பார்த்தேன், என்னோட அனுபவம் அது. அந்த பெண் நாங்கள் ஒரு செய்தி வாசிப்பாளர், அந்த பெண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு, ஷில் பி அரௌண்ட் 25-26, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் அதுக்கு இது வந்து அப்போ தான் அவர் தூத்துக்குடி போயிட்டு வந்தார் விஜய். ஓகே, ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் வந்தார போய் பார்த்தாங்களாண்ணா? சார் அதான் சார் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன அவங்க விஜய் வந்தார போய் பார்த்தியாங்க? நான் ஏன்டி அவனை போய் பார்க்கணும், நான் ஓட்டு போடுவேன்னு தான் சொன்னேன், போய் பார்ப்பேன் முண்டி அடிச்சுட்டுன்னு சொல்லலை. ஓட்டு போடுவேன், ஆனால் அதுக்காக கூட்டத்தில் போய் முண்டி அடிச்சுட்டு போய் நின்று பார்ப்பேன் அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, இது வந்து விசிலடிச்சான் குஞ்சு, அணில் குஞ்சு, இது வந்து பார்க்க வர கூட்டம், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, அப்படி சொல்லாதீங்க. அவங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ சொல்லாதுன்றாங்க. அதை தான் நேற்று அந்த அம்மா 70 வயசு அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ நினைக்காதுன்றாங்க. அவர் தொகுதியில் ஓகே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் வந்தால் என்ன செய்வார், என்ன செய்ய முடியாது தெரியும், அவருக்கு என்ன வந்து கற்றுக்கிட்டோம்.
இல்லை அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் நம்மளே கூட நிறைய பேசியிருக்கோம். ஓய்வு அப்படின்றது இந்த எலெக்ஷன்லேயே அதிகமாக ஓய்வு எடுத்தவர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி இல்லை சார் அது வந்து போடுறாங்க இல்லையா, அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து இருக்குதுங்க. ஆமாங்க, அவருக்கு ஏதாவது காரணம் இருக்குங்க, இவனுங்க எதனா பண்ணிடுவானுங்க, கரூர் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதான் அவர் தெரிஞ்சுதாங்க நிறுத்திட்டாரு அப்படின்ற பதில் அப்படின்னு வார்த்தை வருதுங்க. நான் சொல்கிறது எதுவுமே வந்து இட்டுக்கட்டி சொல்லலைங்க. நான் பேசுகிறது அத்தனையும் சத்தியங்க. நான் பேசுவது அத்தனையும் சத்தியம். விஜய் வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க, ஓப்பனாக நான் சொல்கிறேன். இல்லை ஒரு சில நாட்கள் இது களத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை சத்தியமாக சொல்கிறேன் கார்த்தி, நான் என் அனுபவத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை, யாருக்குமே நான் பார்த்ததில்லை. அப்போ இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஓட்டாக மாறலாம், மாறாமல் போகலாம், சைபர் ஆகலாம், 2 சீட்டு ஜெயிக்கலாம், தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இன்னைக்கு இது வந்து ஆங்கிலத்தில் ஃபினாமினானோ ஒரு பேர் அதிசயம், புரிந்து கொள்ள முடியாத பேர் அதிசயமாக இருக்குது. இதை ஒன்றுமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளுறதும், சிவாஜி வந்தார், கமல் வந்தார், விஜயகாந்த் வந்தார், 7% 8% அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. மீறி சொல்கிறவங்க அறிவு நேர்மை இல்லாதவர்கள், அயோக்கியர்கள், பச்சை பொய் சொல்கிறவங்க, டிவி ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு பத்திரிகையாளர்ன்ற பேர் வேலையும் அரசியல் விமர்சகன்ற பேர் வேலையும். இது ஒன்றுமே இல்லைங்க, 8000 ஓட்டு 10,000 அறிவு நேர்மை இல்லாத செயல். கண்ணை திறந்து பார்த்தினா, காது கொடுத்து கேட்டினா, குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தனா நீ இப்படி பேச மாட்டேன். நான் இவ்வளவும் சொல்லிவிட்டு அவர் ஜெயிச்சிருவார், சிஎம் ஆகிடுவார்னு நான் சொல்லலை, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன். வில் பி அ மேசிவ் டிஸ்ரப்டர். இது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா விஜய் வருது தமிழ்நாட்டுக்கு நல்லதானா? நல்லது இல்லை, இதையும் நான் சொல்கிறேன். அது அவதானிப்பது. ஆனால் விஜய்க்கு ஒன்றுமே இல்லை, சிவாஜி வந்தார் நாங்கள் பார்க்காதா, கமலுக்கு விஜயகாந்துக்கு அவ்வளோ, அதை விட 4 மடங்கு இருக்குது. அப்போ இதை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீ பதிவு பண்ணாமல் போறீங்கன்னா நீ அயோக்கியன். திமுகவுக்கு சொம்படிச்சே கடந்த 5 ஆண்டுகளாக வாழ்க்கையை ஓட்டிய வாடகை வாய்களே இன்றைக்கு வாய் திறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வீட்டிலேயே விஜய்க்கு ஓட்டு போகுது. அப்போ இந்த ஃபினாமினா, இது ஒரு ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை, பேரதிசயம், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி தான் நம்ம பேசணுமே ஒழிய அது ஒன்றுமே இல்லை, அது சைபர்லாம் பேசக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓகே, இது அவர் ஜெயிப்பார், அவர் சிஎம்மா அப்படிலாம் நான் சொல்லலை. ஜெயிக்கலாம், தோக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஒரு பேசு பொருளை உருவாக்கிட்டாரா? மிகப்பெரிய அளவில் பேசு பொருளை உருவாக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இன்னைக்கு வந்து குழப்பம் வந்துருக்குது. யாருக்கு போடுறதுன்றதுல, விஜய் யாருக்கு ஓட்டு போடுறதுன்றதுல, ஏதாவது ஏஜ்டு பீப்புள் மத்தியில் ஸ்டில் நம்ம பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக போடுற திமுகவுக்கு போட்டுடலாம், அண்ணா திமுக போட்டுடலான்றாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில், மிடில் ஏஜ் மத்தியில் விஜய்க்குன்றாங்க. ஓல்டேஜ் பீப்புள் மத்தியிலுமே விஜய்க்கு போகணும், எஸ்பெஷலி அமங் விமன் அண்ட் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லலாம் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். அவங்க வந்து பெரிய அளவில் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க. பெண்களோட ஆதரவை குறைச்சி மதிப்பிட முடியாது. நான் அதை சொன்னல, அந்த பெண் அந்த இளம் செய்தி எங்க மிஸ் பண்ணாங்க இதில்? அதிமுகவும் திமுகவும் பெண்கள் ஓட்டை எங்க மிஸ் பண்ணாங்க? 2 பேரும் வேணான்றாங்க. ஏன்னா 2 பேரும் மக்களை வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்கன்றது தெரியுது. 2 பேருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கணும், இந்த விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறவங்க வாய் மனப்பூர்வமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு 2 பேரும் வேணாம். ஏன்னா என்ன பண்ணாங்க இந்த 2 பேரும்? ஒரு பக்கம் ஊழல்னா, இன்னொரு பக்கம் ஊழல் ப்ளஸ் குடும்ப அரசியல், அதை நியாயப்படுத்தி பேச வேண்டியது. உதயநிதி ஃபேக்டர்லாம் இப்போ பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுதுங்க, எதிராக ஒர்க் அவுட் ஆகுது. என்னங்க இவர் வந்தார், இவர் ஓகேங்க 50 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தார், அவர் என்னங்க பண்ணார் உதயநிதி? ஏங்க அவருக்கு ஓட்டு போடணும்? இப்போ அடுத்து இன்ப நிதியை கொண்டு வராங்க, இப்போ கேட்குறாங்க. அன்னைக்கு சைலண்ட்டாக இருந்தோம், ஏன்னா அதிகாரம் கையில் இருந்தது, இப்பயும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் வரும்போது ஒரு தைரியம் வருது இல்லை? உதயநிதியை கொண்டு வரதுக்கு ஏன் ஸ்டாலின் தயங்கினாருன்றது இப்போ புரியுதில்லை உங்களுக்கு? வந்து நீங்கள் இவங்க பண்ண ஒரு பெரிய தவறுங்க. இன்னைக்கு காலம் கடந்து போச்சு, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமானுவாங்க. இருந்தாலும் திராவிட இயக்க திமுக நண்பர்களோட கனிவான பார்வைக்காக நான் இதை சொல்கிறேன். இன்னமும் இந்த கட்சியில் மனசாட்சி உள்ள அறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவங்களோட கவனத்துக்கு தான் நான் இதை சொல்கிறேன். உதயநிதியை வந்து 21 ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக்கி கொண்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் எம்எல்ஏவே வச்சுருந்துருக்கோம். அமைச்சராக்கி இருக்கக்கூடாது, துணை முதலமைச்சராக்கி இருக்கக்கூடாது. இந்த டேமேஜ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கலைஞர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தார். இப்படி பண்ணலங்க. கலைஞர் இறந்த உடனே அவர் நீங்கள் கட்சியில் கொண்டு வரீங்க, இளைஞரணி தலைவர், 21 எம்எல்ஏ, 22 மந்திரி, 24 டெப்டி சிஎம். நீங்கள் வந்து மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல, எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுப்பாங்கன்றதுக்கு. உதயநிதிக்கு கொடுங்க, உதயநிதியே உங்கள் வாரிசாக இருக்கட்டும். இந்திய அரசியலே வாரிசால் தான் நிரம்பி வழியுது. அதை செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த தலைமுறை இப்படி கொண்டு வந்து நீங்கள் வந்து திணிக்கிறதை ஏற்றுக்காது. இதை சொல்கிறதுக்கு ஒருத்தம் இல்லை. தொலைக்காட்சியில் பேசுகிற அத்தனை பேரும் ஜாலரா போட்டான். சில பேர் லேட்டாக கொண்டு வந்துட்டாருன்னா, ஏன்னா வந்ததே இப்போ தான், இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிடணுமா? 22 23 24 டெப்டி சிஎம் ஆக்கினதை 22 மந்திரி ஆக்கும்போது லேட்டாக பண்ணிட்டாருன்றோம். லேட்டானா எப்படி?
21 அவர் எம்எல்ஏ ஆனவுடனே மந்திரி ஆக்கிடணுன்றியா, இல்லை 11 ஆக்கிடணுன்றியா? எந்த அளவுக்கு ஜால்ரா கூட்டம் உங்களை சுற்றி நிற்குது? இதெல்லாம் இப்போ காட்டுது. இதெல்லாம் இப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவோட கதை முடிஞ்சுது. அது இப்போ வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் எடப்பாடி பண்ண தப்பெல்லாம் இன்றைக்கி அவருக்கு காட்டுது. இன்றைக்கி ஏன் ஓபிஎஸ் விட்டான்னு அவர் வருந்துறார். ஓபிஎஸ் தொகுதியில் போய் அவர் பேசும்போது என்ன பேசினார்? பாதை தவறி போயிட்டார், எங்கே இருந்தாலும் வாழ்கினார். இதைத்தானே அவர் சொன்னார். கடைசியாக வந்து என் ஆரியர் அண்ணன் எடப்பாடி அப்பயே உள்ளே கூட்டு போட்டுக்கலாம்ல. ஸோ அவங்க கதை வந்து கட்சியை காப்பாற்றுறதுலேயே அவர் கவனம் 22 ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போட்டதுலேருந்து கவனம் பூரா கட்சியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதே போச்சே ஒழிய எதிர்கட்சியாக செயல்படுறதுல இல்லாமல் போச்சு. ஸோ இந்த 2 பேருங்க இருக்கக்கூடிய பேகேஜ் இருக்குல்ல, அது புதுசாக ஒருத்தர்கிட்ட வரும்போது அப்படி எட்டி பார்க்குது. இவர் ஒன்றும் நல்ல மாற்று இல்லை. விஜய் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ்ன்றது எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, அவர் ஓட்டு போடுறவனுக்கும் தெரியுது. ஆனால் குத்துவான்றான்ல. இப்போ அந்த ஃபினாமினாவை நம்ம எப்படி மறுதளிச்சுட்டு எப்படி போக முடியும்? இதில் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க நிறைய திமுகவில் நிறைய பிரச்சனைகள். அதில் கூட்டணி கட்சியினர் ஒரு பக்கம். நம்ம அதிமுகவில் பார்க்கும்போது என்டிஏல மோடி, அன்புமணி, எடப்பாடி அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லாரும் நின்று ஒரு ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேம் இந்த தடவை மிஸ் ஆயிருக்கு. ராகுல் காந்தி வராரு, 2 தடவை வராரு, 2 தடவையும் வந்து டிஎம்கேல இருக்க யாரையுமே பார்க்கல, வராரு பேசுறாரு போயிட்டாரு. ஆமாங்க, இந்த முறை அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல. ஏன்னா அந்த அலையன்ஸ் பேச்சுவார்த்தையை திமுக நடத்திய விதம் இருக்குல்ல. நீங்கள் ராகுல் காந்திக்கு வந்த கோவத்துக்கான காரணம் வந்து இந்த 25 சீட்டு 28 30 சீட்டு அது கிடையாதுங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் 21 ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக செய்த கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான சர்வாதிகார அணுகுமுறை, அது வந்து காங்கிரஸ் விசிகா எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்குது. அவர் திரும்ப திரும்ப கேட்குறது எங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இப்போ இந்த ஆண்டு இறுதியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும், எங்களுக்கு 20% நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுப்போன்னு ரைட்டிங்கில் கொடுங்கன்றாங்க. கொடுக்க மாட்டேன்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தான் கட்சியோட முதுகெலும்புன்னு ராகுல் காந்தி பதவியேற்ற நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ காங்கிரஸ் நீங்கள் உள்ளே வச்சு அழிக்கிறீங்க, விசிகாவை உள்ளே வச்சு அழிக்கிறீங்க. ஏங்க அவன் நிறைய தடவை பேசிட்டவங்க, எத்தனை உள்ளாட்சி அமைப்புகளில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் திமுககாரன் நின்று போட்டி வேட்பாளராக நின்று ஜெயிச்சு அங்கே தோற்று போன கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் வந்து ஸ்டாலின் காலடியில் விழுந்து அழுது கதறி ஏதாவது பண்ணுங்கன்னப்ப இவர் நீங்கள் உடனே ராஜினாமா பண்ணுன்னு சொன்னப்போ முடியாதுன்னு சொல்லி நான் வெட்கத்தால் அவமானத்தால் தலை குனிகிறேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே முதலமைச்சர் திமுக தலைவர் கொடுத்தாருங்க. இங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. அப்போ கூட்டணி கட்சிகளோட இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வழக்கமாக அவங்க தான் வந்து எல்லாம் கைக்கு ஒத்துட்டு இப்படி நிற்பாங்க. இந்த முறை ஏதாவது ஃபோட்டோ இருக்கா அந்த மாதிரி? இல்லை, இதில் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்டுகள் கூட அந்த இதில் இல்லைங்க. கடைசியாக சேலத்தில் கமலஹாசனும் பிரேமலதாவும் தான் அவங்க தான் நிற்கிறாங்க. ஏன்னா இவர் வந்துங்க முதலமைச்சர் வீதி உலா போகிறார், நகர்வலம் போகிறார் சேலத்தில். முதலமைச்சர் பக்கத்தில் போகிறது யார்? இடது பக்கம் வந்து பிரேமலதா, வலது பக்கம் பிரேமலதா, இடது பக்கம் கமலஹாசன். இந்தியா கூட்டணியில் வந்து ஆரம்பகால உறுப்பினர்கள் இவங்க 2 பேரும். திமுகவோட தோளோடு தோள் நின்ற தலகர்த்தர்கள் தான் இவங்க 2 பேரும், கொள்கை தங்கங்கள். திருமா எங்க, வைகோ எங்க, இவர் சண்முகம் எங்க, இடதுசாரி தலைவர்கள் எங்க? அவங்க தானே உங்கள் கூட 3 தேர்தலில் நிற்கிறாங்க. அவங்க யாருமே இல்லைங்க. முதலமைச்சர் ரோட் ஷோ போகும்போது போகிறவங்க யார்? கமலஹாசனும் பிரேமலதாவும். ராகுல் காந்தி இது வரைக்கும் 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி 22 ஆண்டுகளில் 4 சட்டமன்றம் 4 மக்களவைத் தேர்தலில் ஒன்றா இருந்திருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையும் சோனியா காந்தி வருவாங்க, இல்லை ராகுல் வருவார். இந்த முறை ராகுல் வரல, சோனியா காந்தி உடல்நலம் இல்லை. பிரியங்காவாது வருவாங்கன்னாங்க, பிரியங்காவும் வரல. ஸ்டாலினும் ராகுலும் கலந்து கொள்ளாத, ஒரே மேடையில் இல்லாத ஒரே முதல் தேர்தலுங்க இது. அவர் பாட்டு அவர் பிரச்சாரம் பண்ணார், இவர் பாட்டு இவர் பிரச்சாரம் பண்ணார். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கூத்து நடந்தது. இல்லை அது விடுங்க, பாண்டிச்சேரியில் 30 சீட்டு 16 வந்து காங்கிரஸ், 13 திமுக. அது 13 திமுக நிற்கிற இடத்துல 6 இடத்துல காங்கிரஸ் போட்டி வேட்பாளர் நிற்கிறாங்க. ஆமாம். சென்னை விமான நிலையம் ராகுல் காந்தி வராரு பாண்டிச்சேரி போகிறதுக்கு, காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்கள் 5 பேர் அவரை போய் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. இது திமுக கிட்ட என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்? இந்த அலையன்ஸ் அப்படி ஜெல் ஆகும். அது சின்ன ஸ்டேட்டோ பெரிய ஸ்டேட்டோ. அப்போ இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல. அவங்க இதில் மோடி 3 தடவை வந்துட்டு போயிட்டார், அமித்ஷா 2 தடவை வந்துட்டு போயிட்டார். அவங்க எல்லா தலைவர்களும் ஒரே கூட்டம் ஒரே மேடையில் ஒரு 3 தடவை என்னமோ இருந்துட்டாங்க. ஒரு கூட்டம் கூட ராகுலும் ஸ்டாலினும் பேசவே இல்லையே. அப்புறம் தேமுதிக கொடுத்த முக்கியத்துவம் வந்து விசிகா கிட்ட வந்து ஏற்படுத்திய பாதிப்பு. இன்னொரு பிரமாதமான விஷயம் என்னன்னா வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதாவோட அருமையான பேச்சுக்கள், கொள்கை வழி வந்து அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து திமுகவினர் வந்து புலகாயுதம் அடைய செய்திருக்கு. அதுவும் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றினது. அதுக்கு முன்னால் வந்து என்ன பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில்? அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எது பார்த்தாலும் பாலியல் வன்முறை, போதைப் பொருள் வெள்ளமாக ஓடுது. இது 2 தவிர எங்கள் அண்ணன் மேலே ஏதாவது குறை சொல்ல முடியுமா? மிக அருமையான பேச்சு அது.
அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் போய் திருப்பரங்குன்றத்தில் எப்படியும் தீபம் ஏற்றிடுவோன்ட்டாங்க. எக்ஸலண்ட் ஸ்பீச். ஸோ இந்த 2 பிரமாதமான பேச்சுக்கள் வந்து திமுக கூட்டணியின் வெற்றியை வந்து அவங்க என்ன என்டிஏலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். என்டிஏலேருந்து வெளியே வரலன்னு எதுலேருந்து வெளில வரலையோ என்னமோ தெரியல. அது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் என்னன்னு புரியல. அது இது எப்படி பார்க்கறதுன்னு. இல்லை, ப்ரெஸ் மீட்டில் கூட மீண்டும் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாலின் அவர்களை அதான் வாய் தவறி வருதுன்றது வாய் தவறி வருதில்லை, உள்ளேருந்து வரதும். ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னுவாங்க அதுக்கு பேர். உளவியல் நிபுணர் ஃப்ராய்டோட வார்த்தைகளில் சொன்னால் வாய் தவறி வரக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வாய் தவறி வருதில்லை, உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். தட்ஸ் கால்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னுவாங்க. அந்த சொல்லாடலுக்கான அர்த்தம் என்பது ஒருவன் வாய் தவறி சொல்லிவிட்டான் என்பது வாய் தவறி சொல்லவில்லை மகனே, அவன் உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வந்திருக்கணும். அது மாதிரி பிரேமலதாவோட ஸ்பீச் வந்து பாலியல் வன்கொடுமை தலை விரித்து ஆடுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் வந்து வெள்ளமாக ஓடுது, அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி, இதை விட எங்கள் அண்ணன் மீது என்ன குறை சொல்ல முடியுன்றது ஃப்ராய்டியன் ஸ்லிப் உள்ளே இருக்குது. அது அப்படியே வெளியில் வந்துச்சு, அவ்வளோதான். இதுக்கு அடுத்த சூப்பர் ஈவெண்ட் வந்து திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றிடுவாங்க. அதாவது தேமுதிகவோடு கூட்டணி வைத்ததற்காக மிகச்சிறந்த லாபத்தை வந்து இந்த வடிவேலு காமெடி சத்யராஜ் காமெடி அந்த காலங்காத்தால உனக்கு சொத்தை போட்டு கொண்டு வந்து அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிட்டாங்க. அதை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அலையன்ஸ் வந்து அந்த லட்சணத்தில் அங்கே இருக்குது. ஸோ இது ஒரு வித்தியாசமான தேர்தல். இது வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்களோட ஸ்டாலின் மேடை ஏறாத ஒரே தேர்தல் இதுதான். இல்லை, இந்த ராகுல் காந்தி வராதது ஏதோ ஒரு இதுவாக இருக்குமா இந்த மக்கள்கிட்ட? ஏதாவது ஒரு அது மக்கள் மத்தியில் அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியலங்க. ஆனால் வந்து அலையன்ஸ்குள்ளே அது ஒரு நெருடல் தானே. வாக்கு வங்கி அதாவது ஓட்டிங்கில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ராகுல் வந்தாலும் ஒன்றும் பெருசாக ஏற போகிறதில்ல, வராட்டி ஒன்றும் இறங்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இட்ஸ் அன் இம்பாக்ட் தான். அந்த கூட்டணிக்குள்ளார ஒரு இம்பாக்ட், கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணிங்க ரொம்ப தேர்தலில். ஆமாம், காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுகவோட போகிறதுல விருப்பம் இல்லை. காங்கிரஸோட டாப் லீடர்ஷிப்பு ராகுல் காந்தி தான் டாப் லீடர்ஷிப், அவருக்கும் விருப்பம் இல்லை. செல்வ பெருந்தகை கார்கேக்கு தான் விருப்பம், 18 எம்எல்ஏக்கு விருப்பம், வேறு யாருக்கும் விருப்பம் கிடையாது. அதனால் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. கடந்த காலங்களில் வந்து தொண்டர்களுக்கு மட்டுமே விருப்பம் இல்லாமல் இருந்ததுன்னா மூப்பனார் பிரித்து எடுத்துகிட்டு போனாமல் பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. அல்லது தலைவர்களுக்கு மட்டுமே விருப்பம் இருந்தால் கூட கடந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த தடவை தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லை, தொண்டர்களுக்கும் விருப்பம் இல்லை. மிடில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இடைநிலையில் இருக்கும், அவங்களுடைய விருப்பத்துக்காக அலையன்ஸ் சேர்ந்தாங்க. அது ஜெல் ஆகலை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அது இருக்காது. இது அவர்கள் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல். காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல் இது என்று திமுகவிலேயே முக்கிய தலைவர் ஒருவர் காங்கிரஸ் தலைவரிடம் கூறியிருக்கிறார். அதான் உண்மை. இது என்னது? இது ராகுல் காந்தி அவர் தனியாக அவர் பிரச்சாரம், ஸ்டாலின் இவர் பிரச்சாரம், அதிருப்தி வேட்பாளர்களோட திமுகவை எதிர்த்து நிற்கிற அதிருப்தி வேட்பாளர் ராகுல் காந்தி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் ஒன்று இருக்குது. ஏற்கனவே எல்லாமே ஷெட்யூல் போட்டாச்சு, அதனால் அதாவதுங்க முட்டு கொடுக்குறதுனா எப்படி வேணால் கொடுக்கலாம். இது எதுவும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ சமாளிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறேன்னா நீ எப்படி வேணால் சமாளிக்கலாம். அதுதான். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு